நண்பா, எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 டாக்டர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும். கிண்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடைபெற்ற கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 59வது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதை கூறினார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி விழா பேருரையாற்றினார். அவர் கூறிய தகவல். சென்னை கிண்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக கூட்டரங்கில் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் 59வது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். தொடர்ந்து அவர் மேடையில் பேசியதாவது: அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக பிஎஸ்சி ஊடுகதிரியல், இளங்கலை மற்றும் முதுகலை, பிஎஸ்சி இருதயவியல், பிஎஸ்சி பார்வை அளவியல், பிஎஸ்சி சிறுநீர் பிரித்தல், தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு இம்மருத்துவமனை முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. மேலும் இம்மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னொரு சிறப்புக்குரிய ஒன்று தீக்காய அறுவை சிகிச்சைக்கென தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அது மட்டுமின்றி ரூபாய் 196 கோடியே 66 லட்சம் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் ஜிஐசிஏ புதிய டவர் பிளாக் கட்டிடம் ரூபாய் 125 கோடி மதிப்பீட்டில் டவர் பிளாக் 2 கட்டிடம், ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் சீமான் கட்டிடம் போன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே அதிக நிதி ஒதுக்கப்பட்டு இம்மருத்துவக் கல்லூரி மருத்துவ கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது 2553 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பத்திரிகை செய்திகளில் விளம்பரம் தரப்பட்டு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்பட உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி, மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் சங்குமணி, அரசு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துச்செல்வன், கலைஞர் நூற்றாண்டு அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை இயக்குனர் பார்த்தசாரதி, துணை முதல்வர் மரு செந்தில்குமாரி, மருத்துவமனை கண்காணிப்பாளர், நிலைய மருத்துவ அலுவலர், மருத்துவ பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்ற எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.